Britas can please stay here if he wants to hear one line, sir. Yes, That's I a told you, typical Kruti. communist style. सुन के जाओ. Blast everybody with not facts. Twist the facts and do something, and also demand my right, I have to speak, all that. And when actually the replies are going to be given to them point by point, they don't have the courage. Cowards! Communists in this country are total cowards. Member has proven that. They can't face facts, but they will go on filibustering, making noise. I have a right. They don't have a right to listen. When the reply is given, I feel like saying it's my right to stand up and reply. I honor every member for whatever they say and reply, taking their names. Honorable John Britta should stay here to hear the reply, because he's been creating confusion all over, not just here but in the country, because that's the tactics the communists adopt. பா என்ன ஸ்பீச் இல்லை. நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டா இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் சொல்லலை, இந்தியாவில் மூல முடக்கில் எங்கே கம்யூனிஸ்டுகள் இருந்தாலும் அவங்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டாலே ஆகாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் உட்பட பல பேர் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை கேலி கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுடைய சமூகத்தை வச்சு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஊறுகா மாமி, ஊறுகா போடுறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சமூகத்தை வச்சு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உண்மையாலேயே நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் கம்யூனிஸ்டுகளை கூறு போட்டு ஊறுகா தான் போட்டிருக்காங்க. செம்மையாக இருந்ததில்ல. கம்யூனிசம் எவ்வளோ கேடுகட்டது அப்படின்றத நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் தோல் உரிச்சு தொங்க விட்டு காமிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுடைய உண்மையான கோர முகம் என்ன அப்படின்றத அப்பட்டமா அப்படியே நமக்கு காமிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் கவர்ட்ஸ், கரெக்டு தான், 100% கரெக்டு தான். பார்லிமெண்ட்ல நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆடிய இந்த ருத்ர தாண்டவத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அதை பார்த்துடலாம். ஆகஸ்ட் 15 நம்ம எல்லாருக்குமே சுதந்திர தினம், இந்தியர்களுக்கு சுதந்திர தினம். அதே மாதிரி இன்னொரு நாடு இருக்கு, அவங்களுக்கு ஆகஸ்ட் 11 சுதந்திர தினம். நாங்க பாகிஸ்தானுடைய அங்கம் கிடையாது, நாங்க தனி நாடுன்னு சொல்லி பல வருஷமா போராடிட்டு இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான், அவங்களுக்கு ஆகஸ்ட் 11 சுதந்திர தினம். நாங்க தனி நாடா உருவாகிட்டோம், எங்களை எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாரத தேசமும் பலுச்சிஸ்தானை அங்கீகரிக்கும். ஆகஸ்ட் 11 அவங்க சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்காங்க. நாம நம்முடைய சேனல் சார்பாக இந்தியர்களா நாம அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. ரைட்டு, நாம கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் எம்பி அவங்களுக்கும் இடையே நடந்த காரசார விவாதம் என்ன? அதை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள், இந்த கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் இவங்களா செஞ்ச காரியங்கள் என்னென்ன? உத்தம புத்திரர்கள் மாதிரி மார்த்தட்டி பேசிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் உண்மையாலேயே யோகியவான்களா, தேசபக்தர்களா? இந்த பாரத தேசத்துக்கு இந்த கம்யூனிஸ்டுகள் உண்மையா இருந்திருக்காங்களா? இதை பத்தியும் நாம ஆதாரத்தோட பாத்திரலாம். யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நாங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ண போறோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நாங்க வசூலிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதா மத்திய அரசுக்கு எதிராக அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் எம்பி, அவர் பேரு ஜான் பிரிட்டாஸ், ஓகேங்களா, அவரு ரொம்ப மோசமாலாம் பேசிட்டு இருந்தாரு, அவதூறுகளா பரப்பிட்டு இருந்தாரு. அதுக்கு பதிலடி தரும் வகையில நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகளை வச்சு பொலந்து கட்டிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் கவர்ட்ஸ், அதாவது இந்த கம்யூனிஸ்டுகள் கோழைகள், உண்மையை சந்திக்க திராணி இல்லாத, வக்கில்லாத, முதுகெலும்பில்லாத கோழைகள். கேள்வி கேட்பாங்களாம், பதில் சொல்றதுக்கு நாம எழுந்தோம்னா பதிலை கேட்காம ஓடி போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த கம்யூனிஸ்டுகளை கூறு போட்டுட்டாங்க, ஊறுகா போட்டுட்டாங்க. கம்யூனிஸ்டுகளை டோட்டலா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய பாஜக அரசு ஒரு மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதா குறித்தான விவாதங்கள் பார்லிமெண்ட்ல எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் குறித்தான விவாதங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ராஜ்யசபா அங்க நடந்துட்டு இருக்கு. ராஜ்யசபா எம்பிக்கள் தான் அங்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட் எம்பி மத்திய அரசினுடைய மசோதாக்கு எதிராக பேசுறாங்க, பதில் கேட்கறாங்க. பதில் சொல்ல வரும்பொழுது இந்த கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, காது கொடுத்து கேட்கறது கிடையாது, எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. பட் இவங்க பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு பேசுறதுக்கான டைம் கொடுப்பாங்களே, அந்த நேரத்துல தேவையில்லாத அவதூறுகளை பரப்புவாங்க. மத்திய அரசு சொல்லாத விஷயத்த, நாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மசோதால இருக்குன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை தவிர்த்து இவங்களா கற்பனையில சில விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி நம்ம நாட்டுக்குள்ள ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாக்கணும், ஒரு பதட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்ல, அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. பட் இந்த கம்யூனிஸ்டுகள் திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து வாக்குவாதங்கள் காரசாரமா போயிட்டே இருக்கு. பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டேன்றாங்க சொல்லி அப்போசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சபாநாயகரா இருக்கிறவரு, நீங்க பேசுங்க, உங்களுக்கான நேரத்தை நாங்க கொடுக்குறோம், நீங்க பேசுங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் எம்பி அவருக்கு நேரத்தை கொடுக்குறாரு. கொடுக்கப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா,
அந்த நேரத்தை கடந்து இந்த கம்யூனிஸ்ட் எம்பி தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தாரு. வேல்யூவபலா ஏதாச்சும் பேசியிருந்தா கூட பரவால்ல. தேவையில்லாத அவதூறுகள மட்டும் தான் அங்க பேசிட்டு இருந்தாரு. அதனால நீங்க இதுக்கப்புறமா பேச முடியாது. உங்களுக்கான நேரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவர பேச அனுமதிக்கல. பேசினதெல்லாம் போதும் உட்காரு, உன் டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஆனா இந்த கம்யூனிஸ்ட் எம்பி இந்த பிரிட்டாஸ் இருக்கார்ல, இவரு என்ன பண்ணியிருக்காரு, எங்கள பேச இவங்க விடல. பேச அனுமதிக்க மாட்டேன்றாங்க. எங்கள வந்து அமுக்குறாங்க, நசுக்குறாங்கன்னு சொல்லி ஓடி போயிட்டாரு. நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவரு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்றதுக்காக எந்திரிச்சு நின்னாங்க. பேசும்பொழுது இவர் ஆள காணோம். உண்மையாலே கம்யூனிஸ்டுகளுக்கு அவங்களுடைய மக்கள் மீது அக்கறை இருந்ததுன்னா, அவர் உட்கார்ந்துட்டு இருக்கணும் இல்லையா? அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றத உட்கார்ந்து கேட்கணும் இல்லையா? கம்யூனிஸ்டுகளாச்சே! எப்படி கேட்பாங்க? அவங்களுக்கு எப்படி அந்த முதுகெலும்பு அப்படின்றது இருக்கும்? ஓடி போயிட்டாங்க. இவரு வைக்கிறாரு குற்றச்சாட்டு. அவ்ளோ குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா பதில் கேட்கறதுக்கு அவரால முடியல. எந்திரிச்சு ஓடி போயிறாரு. காரணத்த கேட்டா என்ன பேச விடல. எனக்கான நேரத்த அவங்க குடுக்கவே இல்ல அப்படின்ற மாரி பொய் பேசுறாரு. அதனால தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த இடத்திலேயே வச்சு இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை சேர்ந்தவங்க அவங்க எல்லாருமே போட்டு பொளந்து எடுத்தாங்க. உண்மை ஒரு மாரி இருக்கும். பட் இவங்க அந்த ஒரு விஷயத்த வேற மாரி மக்கள் கிட்ட பரப்பி விடுவாங்க. மக்கள் இடத்துல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேணும்னே இது மாரிலாம் செய்றாங்க. அவருக்கு எங்க சைடுல இருந்து பதில் வேணும்னா அவரு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவர் அவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு இல்லையா? நாங்க டேட்டாவோட ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கோம். பட் அவருக்கு அது கேட்க விருப்பம் இல்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே கவர்ட்ஸ், கோழைகள். உண்மைய சந்திக்க திராணி இல்லாத கோழைகள். அதுக்கப்புறமாவும் நிர்மலா மேடம் சும்மா இல்ல. அந்த பர்ட்டிகுலரா அந்த ஒரு கம்யூனிஸ்ட் எம்பியை மட்டும் அவங்க தாக்கி பேசாம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டுகளுமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அத இந்த எம்பி இந்த பிரிட்டாஸ் இருக்காரு இல்லையா, அவரு நிரூபிச்சிருக்காரு பாருங்க. மறுபடியும் அவரு நிரூபிச்சிருக்காரு பாருங்கன்னு சொன்னாங்க. அவங்க குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைப்பாங்க, கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம பதில் சொன்னோம்னா அதை கேட்கறதுக்கு அவங்க யாருமே தயாராகவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உண்மை தேவையே கிடையாது. நாம டேட்டாவோட ஆன்சர் பண்ணாலும் அதை அவங்களால கேட்க முடியாது. உண்மைய எதிர்கொள்ள அவங்களால முடியாதுன்னு சொன்னாங்க. பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்க இந்த அவையில உட்கார்ந்துகிட்டு அமைதியா தான் இருக்கணுமா? நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நாங்க அப்படியே கேட்டுக்கணுமா? நாங்க எந்த ஒரு கருத்து முன்னெடுத்து வைக்க கூடாதா? அப்படின்ற மாதிரிலாம் அந்த கம்யூனிஸ்ட் எம்பி பயங்கரமா காய்ச்சி மூச்சுன்னு கத்துனாரு. நிர்மலா மேடம் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி, உங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி தான் எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்றதுக்கு எந்திரிச்சு நின்னு பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. நாங்க சொல்ற பதில நீங்க கேட்கணும். ஆனா நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. எந்திரிச்சு ஓடி போயிடுறீங்க. ஏன்னா நீங்களா கவர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்றத்துல மட்டும் இப்பேற்பட்ட கேடுகெட்ட காரியங்களை செய்யறது கிடையாது. இந்த நாடு முழுக்கவே இவங்க இப்படிதான் பண்றாங்க. வெறும் இந்த யுபிஐ குறித்தான விவாதத்துல மட்டும் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்கள் வரும்பொழுதும் சரி, அந்த விவகாரத்துல இந்த தேசத்திற்கு எதிராக மக்களிடத்துல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இந்த கம்யூனிஸ்டுகள் பண்றானுங்க. நாடு முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இப்படிதான் செய்யறானுங்க அப்படின்ற மாதிரியும் நிர்மலா மேடம் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. யுபிஐ குறித்தான இந்த விவாதம் போயிட்டு இருந்தது இல்லையா? அந்த நேரத்துல இந்த கம்யூனிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டாஸ் அவரு என்ன சொன்னாரு? என்ன மாதிரியான குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காரு? இப்போ இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன்ல நாங்க ஃபீஸ்லாம் வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொன்னதா இவர் சொல்றாரு. மத்திய அரசு இது மாதிரி செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்கா இந்தியா மீது அழுத்தம் போடுது, பிரஷர் பண்ணுது. நீங்க யுபிஐ டிரான்சாக்ஷனுக்கு ஃபீஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா சொன்ன விஷயத்தை இப்போ இந்தியா கேக்குது அப்படின்ற மாதிரி ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு. பிரேசில் மீது அமெரிக்கா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்களோ, என்ன மாதிரியான பிரஷர்ஸ் போட்டாங்களோ, அதே மாதிரி இப்போ அமெரிக்கா இந்தியா மீது பண்ணுது. இந்திய அரசாங்கம் அமெரிக்கா பண்ணக்கூடிய அந்த ஒரு பிரஷரை ஏத்துக்கிறாங்க. அவங்க சொல்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட சொல்லியிருந்தாரு. அதை நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். 2023 பிப்ரவரி அந்த காலகட்டங்கள்ல நிதி அமைச்சர்கள் மற்றும் வங்கி ஆளுநர்கள் இவங்களுக்காக ஒரு G20 மாநாடு அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்தது. அந்த மாநாட்டில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஃப்ரீ தான், இது பொது சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு இன்சிடென்ட்டை பார்லிமெண்ட்ல குவாட் பண்ணி பாரத பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கடந்த காலங்களில் விடுத்திருக்காரு. அதுக்கு எதிராக இப்போ இவங்க மத்திய அரசு, மத்திய நிதியமைச்சர், இந்த யூபிஐ குழு இவங்க பாத்தீங்கன்னா பாரத பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக வேலை பார்க்கறாங்க. இதுல எந்த விதமான ஃபீஸும் நாங்க வாங்க மாட்டோம். நாங்க அப்படி ஃபீஸ் வாங்குறதா இருந்தாலும், அதாவது அந்த சர்வீஸ் டாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தாலும் நிறுவனங்கள் கிட்ட, கம்பெனிஸ் கிட்ட, ஷாப் ஓனர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு எதிராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுறாங்க. அதுக்கு எதிராக இப்பேற்பட்ட ஒரு மசோதாவை இவங்க கொண்டு வராங்க. கன்சியூமர்ஸ் கிட்ட நாங்க எந்த விதமான காசும் வாங்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு இப்போ கன்சியூமர்ஸ் கிட்ட காசு வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருக்காரு. கன்சியூமர்ஸ் கிட்ட நீங்க காசு எடுக்கிறத விட்டுட்டு நாட்டுக்கு தேவையான, நாட்டை முன்னேற்றுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி
கம்யூனிஸ்ட் எம்பி அவரு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. 2026 இந்த வருஷத்துல நம்முடைய பார்லிமெண்ட்ல வரி விதிப்பு மற்றும் இதர மசோதாக்கள் மீதான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது புதுசா அவங்க மசோதாவை கொண்டு வரல, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மசோதாக்களை திருத்தம் செய்றாங்க. இந்த சட்ட திருத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்காங்க. வெறும் இந்த வரி விதிப்பு, யூபிஐ டிரான்சாக்ஷன் இத மாதிரிலாம் மட்டும் கிடையாது. நிறைய விஷயங்கள் குறித்தான விவாதங்கள் ஆனது நடைபெற போகுது. எஃப்சிஆர்ஏ மாதிரியான முக்கியமான மசோதாக்கள்லாம் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து மசோதாக்கள் மீதான இந்த டிஸ்கஷன், டிபேட் ஆனது பார்லிமெண்ட்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒண்ணு தான் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மீது மத்திய அரசு வரி போட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலா மத்திய அரசு அப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே இல்ல. நேரடியாக நாங்க கன்சூமர்ஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்ல. ஷாப் ஓனர்ஸ் கிட்ட, பெரு நிறுவனங்கள் கிட்ட, அவங்க கிட்ட தான் பண்ண போறாங்க. அது கடைசியில கன்சூமர்ஸ் கிட்ட தான் வரும். மாற்று கருத்து கிடையாது. பட் இந்த கம்யூனிஸ்டுகள் என்ன பண்றாங்க, இத டோட்டலா மிஸ்லீட் பண்றாங்க. இவங்க நேரடியாக கன்சியூமரை தான் தாக்குறாங்க. முதலாளிகளுக்கு இவங்க நிறைய ஃப்ரீபீஸ்லாம் குடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான சலுகைகளை வாரி வழங்குறாங்க. முதலாளிகளுக்கான ஆட்சியாகத்தான் இந்த மத்திய பாஜக அரசு இருக்கு. மக்களுக்கான ஆட்சியாக இல்லன்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசினுடைய மசோதால இல்லாத விஷயத்தை இந்த கம்யூனிஸ்ட் எம்பி சொல்லிட்டு இருந்தாரு. பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு பொய் பேசிட்டு இருந்தாரு. இவர் சொல்லக்கூடிய பொய்களை உடைக்கணும் அப்படின்னா அந்த துறையை சார்ந்த அமைச்சர் பேசணும். என்ன மாதிரியான விஷயங்களை நாங்க வடிவமைச்சிருக்கோம் அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். அவங்க சொன்னால் ஒழிய வேற எதுவுமே உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க தானே மெயின். அவங்க பதில் சொல்றதுக்கு எந்திரிக்கிறாங்க. பட் இவரு எந்திரிச்சு ஓடி போயிடுறாரு. ஸ்கூல் பசங்க மாதிரி என்ன நீங்க பேச விடல, நான் ஏன் உங்க பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு கத்த வேண்டியதெல்லாம் கத்திட்டு அவதூறு பரப்ப வேண்டியதெல்லாம் பரப்பி விட்டு இவர் ஓடி போயிடுறாரு. கடைசியா அவர் ஒரு விளக்கத்தை வேற கொடுக்குறாரு. மத்திய அரசு அவங்களுடைய மசோதால இது மாதிரியான விஷயங்கள் இல்லைனாலும் வருங்காலங்களில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பயந்து தான் நாங்க இப்பவே குரல் கொடுக்கிறோம். என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஆ? நீங்க பயப்படுவீங்க ஒரு விஷயத்துக்கு எதிராக. அது அந்த விஷயம் நடக்கவே இல்லை, இல்லவோ இல்லை. ஆக்சுவலா அது மத்திய அரசுடைய பிளானே கிடையாது. இவங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இது மாதிரி நடந்துருமோ, நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயத்தினால இவங்க பாராளுமன்றத்தை முடக்குறாங்களாமா. அந்த மசோதாவை கொண்டு வராம தடுக்கிறாங்களாமா. என்ன இதெல்லாம்? இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? பார்லிமெண்ட்ல கம்யூனிஸ்ட் எம்பி தேவையில்லாத விஷயத்த பேசினாரு. இவர் பேசின விஷயத்துக்கு எதிராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சாட்டைய சுழற்றி வச்சு வாங்குன்னு வாங்கிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே கவர்ட்ஸ் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிஸ்டுகளுமே கவர்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிவு செய்யறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சிபிஐஎம் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி, அவர் பேர் சந்தோஷ் குமார், அவர் என்ன பண்றாரு, விபிக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. அந்த லெட்டர்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் கவர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட அவர் சொன்ன விஷயத்துக்கு எதிராக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் டார்கெட் பண்ணி அந்த எம்பியை, அந்த ஜான் பிரிட்டாஸா அந்த ஒரு எம்பியை டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க. அவர் மீது தனிநபர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவர் மீது மட்டும் இல்லாம அவர் இருக்கக்கூடிய சித்தாந்தம், அவர் இருக்கக்கூடிய கட்சி, அந்த ஒட்டுமொத்த கட்சியும் அப்படிதான், அந்த ஒட்டுமொத்த சித்தாந்தமும் அப்படிதான், எல்லாருமே கவர்ஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி இல்ல. தயவு செய்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல பதிவு செய்த அந்த ஒரு விஷயத்தை நீங்க நீக்கணும். பார்லிமெண்ட் டேட்டால இருந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்க நீக்கணும் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவங்க அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்க, அதாவது இந்த கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களா உத்தமர்கள், உத்தம சீலர்கள். யாரு? நீங்க கம்யூனிஸ்டுகள் உத்தம சீலர்கள். உண்மையாலே எங்க அந்த லெட்டர்ல அவர் அப்படியே எழுதியிருக்காரு. நாங்க என்னென்னலாம் தியாகம் செஞ்சிருக்கோம் தெரியுமா, நாங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாங்க இந்த தேசத்திற்கு எதிராக எந்த ஒரு காரியமே செஞ்சதே கிடையாது தெரியுமா, ஏன் இந்த தேசத்திற்கு எதிராக நாங்க ஒரு காரியத்தை கூட நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது தெரியுமா, இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டின் மக்களுக்காகவும் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள். இப்படிப்பட்ட இந்த கம்யூனிஸ்டுகளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கவர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டுகளுமே அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே கவர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. பார்லிமெண்ட்ல கண்ணியமா பேசணும், நாகரிகமா பேசணும். பட் அத நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீறிட்டாங்க. சோ அவங்க பேசின அந்த வார்த்தைகளை நீங்க நீக்கணும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய வாதத்துல உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், தப்பே கிடையாது. கண்டிப்பா அந்த முரண்பாடுகள் இருக்கதான் செய்யும். அப்படி இருந்தாலும் வார்த்தைகளை நீங்க பார்த்து யூஸ் பண்ணணுமா இல்லையா? இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாமா? இவங்க இப்படிலாம் பேசுனாங்கன்னா, இது மாதிரியான வார்த்தைகளை பார்லிமெண்ட்ல பதிவு செஞ்சாங்கன்னா, வருங்கால சந்ததியினர் எங்களை கவர்ட்ஸ்னு சொல்ல மாட்டாங்களா? எங்களை பார்த்து கோழைகள்னு சொல்ல மாட்டாங்களா? எங்களை எல்லாருமே தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஆமா, இப்ப மட்டும் உங்களை எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க உங்களை தப்பா நினைக்கிறதுக்கு. உங்களை மக்கள் எப்படி நினைச்சிருக்காங்கன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்.
இந்தியால ஒரு மாநிலத்துல கூட கம்யூனிஸ்ட் பவர்ல இல்ல. இந்த கம்யூனிஸ்டுகள் எங்க வெற்றி பெற்று இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. சவுத்துல மட்டும்தான். கேரளா, தமிழ்நாடு அவ்வளவுதான். வேற எங்குமே இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு பெருசா சீட்டே கிடையாது. எந்த ஒரு ஸ்டேட்லயுமே கம்யூனிஸ்டுகள் ரூலிங் பார்ட்டியா இல்ல. காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு முன்னாடி கம்யூனிச முக்து பாரத் ஆயிடுச்சு. சொல்லாமலேயே அந்த ஒரு விஷயத்த பாஜக செஞ்சு முடிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுகளுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடியது நக்சலிசம். இந்த நக்சல் பயங்கரவாதம் அப்படின்றது தான். நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அந்த நக்சல் பயங்கரவாதத்தை தொடச்சி எரிஞ்சிட்டாரு. மொத்தமா வாரி வாயில சுருட்டி போட்டுக்கிட்டாரு. பாராளுமன்ற சபைக்கு கண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாத்தையுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீறி இருக்காங்க. அதனால நீங்க வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கக்கூடிய நீங்க அவங்க பேசின வார்த்தைகளை நீக்குவீங்கன்னு நம்புறேன். டேட்டால இருந்து நீங்க எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லி இவர் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ரைட். இப்போ நாம என்ன பண்ணலாம்? இந்த கம்யூனிஸ்ட் எம்பி அவரு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு இல்லையா? கடிதத்துல முழுக்க அவதூறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு இல்லையா? அதுக்கு நாம பதிலடி கொடுப்போம். எப்படி சார் உங்களால கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பேச முடியுது? நீங்க என்ன சொல்றீங்க? கம்யூனிஸ்டுகள் சுதந்திர போராட்ட வீரர்கள், கம்யூனிஸ்டுகள் காலனித்துவத்திற்கு எதிராக போராடியவர்கள், பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போராடி சிறை சென்றவர்கள், அப்புறம் கம்யூனிஸ்டுகள் தேசபக்தர்கள், இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. சார் உங்களுடைய கேவலமான வரலாறு, ஐ மீன் இந்த கம்யூனிஸ்டுகளுடைய கேவலமான வரலாறு இங்களுடைய மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கம்யூனிஸ்டுகள் பாரத தேசத்திற்கு எதிராக செய்த துரோகங்கள், கேடுகட்ட காரியங்கள் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எண்ணில் அடங்கா கேடுகட்ட காரியங்களை இந்த கேடுகட்ட கம்யூனிஸ்டுகள் இந்த பாரத தேசத்திற்கு எதிராக செஞ்சிருக்காங்க. ஏகப்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்காங்க. உங்களுக்காக வெறும் 4-5 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சுருக்கமா அவங்க செய்த கேடுகட்ட காரியங்களை மட்டும் சொல்றேன், கேளுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சரியா சொல்லணும்னா 1940, 45 அந்த இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சில விஷயங்கள் உலகம் முழுக்க போயிட்டு இருந்தது. 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்தது இல்லையா? அந்த காலகட்டங்களில் பிரிட்டனுக்கு ஆதரவாக சோவியத் ரஷ்யா, ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யா இருக்கு இல்லையா? அவங்க கூட இருந்தாங்க. பிரிட்டனுக்கு ஆதரவாக அவங்க இருந்தாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டுகள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்கு இல்லையா? காந்தியடிகளால் ஆரம்பிக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அந்த இயக்கத்திற்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்டுகள் இங்க வேலை பார்த்தாங்க. பிரிட்டிஷ்க்கு ஆதரவா வேலை பார்த்து இங்க யார் யாரெல்லாம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த கம்யூனிஸ்டுகள் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்திய மக்களுக்கு எதிராக இந்திய மக்களுடைய முதுகுல குத்துனது இந்திய கம்யூனிஸ்டுகள். அதுவும் எப்போ? 1940கள்ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னு ஒன்று வந்தது இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல இவர் என்ன சொல்றாரு? லெட்டர்ல என்ன சொல்றாரு? நாங்க வெள்ளைக்காரங்களுக்கு எதிராக போராடணும், பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போராடணும், காலனித்துவத்திற்கு எதிராக போராடி சிறைக்கெல்லாம் போனோம்னு சொல்றாரு. கம்யூனிஸ்டுகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு எதிராக போராடி இருக்காங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கானுங்க. ஒரே ரீசன், பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக சோவியத் ரஷ்யா இருந்தது. சோவியத் ரஷ்யா கம்யூனிஸ்டுகள் இல்லையா? சோ அவங்களுக்கு ஆதரவாக இவங்க இங்க வேலை பார்த்திருக்காங்க. எப்படி இந்த இஸ்லாமியர்கள் நாடுகளை கடந்து எல்லைகளை கடந்து அவன் இஸ்லாமியன் அப்படின்றதுனால சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஒரு காரியத்தை தான் இந்த கம்யூனிஸ்டுகளும் பண்ணியிருக்காங்க. சொந்த நாட்டுக்கு எதிராக வேலை பார்த்திருக்காங்க, சொந்த மக்களுடைய முதுகுல குத்தி இருக்காங்க. இவங்க தேசபக்தர்களா? அப்புறம் 1962ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. அந்த காலகட்டங்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சீனாவுக்கு ஆதரவாக நின்னாங்க. சீனாவுக்கு ஆதரவாக நம்ம நாடு சீனா கூட சண்டை போடுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா சித்தாந்த ரீதியாக சீனா அப்படின்றது எங்களுடைய நாடு தான், நாங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு இந்திய கம்யூனிஸ்டுகள் நின்னாங்க. சீனா இந்தியாவுக்கு எதிராக போரிடுறாங்க, இந்திய பகுதிகளில் அவங்க ஆக்கிரமிப்புகள் செய்யறாங்க. அவங்க ஆக்கிரமிப்பு செய்யறாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை இந்திய கம்யூனிஸ்டுகள் எப்படி பேசினாங்க? அது ஆக்கிரமிப்புலாம் சொல்ல முடியாது, சீனா ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், இந்த இடதுசாரிகள் சைனாவுக்கு ஆதரவாக நின்னாங்க. சீனாவின் எல்லை எது, இந்தியாவின் எல்லை எது அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது யாரு ஆக்கிரமிப்பு பண்றா, சீனா பண்ணுதா இந்தியா பண்ணுதா அப்படின்ற ஒரு தெளிவான பார்வை எங்களுக்கு கிடையாதுன்னு சீனாவுக்கு எதிராக பேசுறதுக்கு இவங்க மறுத்தாங்க. அண்டு அந்த போர்ல காயம்பட்ட ராணுவ வீரர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்டுகள் ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு வேற பேசியிருக்காங்க. அதை பத்திலாம் ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படின்றது அப்புறம். பட் இப்போ வரைக்கும் அந்த ஒரு குற்றச்சாட்டை கம்யூனிஸ்டுகளால மறுக்க முடியல. இந்த காலகட்டங்கள்ல தான் சைனாவுக்கு ஆதரவாக இங்களுடைய கம்யூனிஸ்டுகள் ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தாங்க இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல தான் 1964ல இந்தியாவில் இருந்த கம்யூனிஸ்டுகள் இரண்டாக பிளந்தாங்க. ஒன்னு சிபிஐ, இன்னொன்னு சிபிஐஎம். ரெண்டா பிரிஞ்சது. ஒரே சித்தாந்தம், ஒரே மாதிரியான வேலை தான் பார்ப்பாங்க, ஒரே கேடுகட்ட வேலையை தான் செய்வாங்க, தேசத்திற்கு எதிராக தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? காரணம் இதுதான். ஒன்னு ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்ற குரூப், இன்னொன்னு சைனாக்கு சப்போர்ட் பண்ற குரூப். ரெண்டும் கேடுகட்ட குரூப் தான். அடுத்து கம்யூனிஸ்டுகளுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடிய நக்சலிசம்.
ஆயுதம் ஏந்திய போராட்ட குழுக்கள். இவனுங்க என்ன பண்ணானுங்க? இந்திய அரசு முதலாளித்துவ அரசு, நிலப்பிரபுதாரர்கள் மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க, அதனால நாம இவங்களுக்கு எதிராகத்தான் இருக்கணும்னு சொல்லி ஆயுதம் ஏந்தி போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. நிறைய குழுக்கள்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்பாவி பொதுமக்களை கொன்னாங்க, அரசு அதிகாரிகளை கொன்னாங்க, ராணுவ வீரர்களை கொன்னாங்க, நக்சல் பயங்கரவாதிகள். இவனுங்க இந்த கேடுகட்ட காரியத்தை செஞ்சானுங்க. இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்பு இருக்கு இல்லையா, அதை நாம கெடுக்கணும், சீர்குலைய செய்யணும்னு சொல்லி இவனுங்க இத மாதிரி ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்தினானுங்க. இவனுங்க மக்களுக்காக போராடினவனுங்களா? இவர் சொல்றாரு, லெட்டர்ல எழுதியிருக்காரு, நாங்க இந்த மக்களுக்காக வேலை பார்க்கறோம், இந்த மக்களின் நலனுக்காக நாங்க பாடுபடுறோம் சொல்றாங்க இவங்க. அப்புறம் இந்தியாவின் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு எதிராக இவங்க ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தாங்க. 2007 2008 அந்த காலகட்டங்கள்ல. அப்போ மன்மோகன் சிங் அவர்கள் தான் பாரத தேசத்தின் பிரதமரா இருந்தாரு. அவர் பிரதமரா இருக்கும் பொழுது அமெரிக்கா கூட ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தமானது போடுறதா இருந்தது, இந்திய அரசு போடுறதா இருந்தது. அதுதான் அந்த நியூக்ளியர் குறித்தான விஷயங்கள். அதுக்கு எதிராக, நியூக்ளியர் பவருக்கு எதிராக இவங்க தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கூட்டணியில தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இவங்க கூட்டணியில நாம இருந்தோம்னா இவங்க அமெரிக்கா கூட டை அப் வச்சுக்கிட்டு இது மாதிரியான வேலைகள் பார்த்துருவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு கூட்டணியை உடைச்சி காங்கிரஸுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து இந்த கம்யூனிஸ்டுகள் வெளியே வந்தாங்க. இந்தியா பவர்ஃபுல் கண்ட்ரியா இருக்கக்கூடாது, எதிர்காலம் சீரும் சிறப்பமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நியூக்ளியர் பவருக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் இப்பேற்பட்ட கேடுகட்டதா காரியத்தை செஞ்சாங்க. செய்யலைன்னு சொல்ல முடியுமா? இவங்க தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவங்களா? தேசத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியதே இந்த கம்யூனிஸ்டுகள் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டை போட்டது இவனுங்க தான். எந்த ஒரு தொழிற்சாலை வந்தாலும் அதற்கு எதிராக போராட்டம் பண்றது, நீங்க அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, நீங்க இயற்கை அழிக்கிறீங்க, மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறீங்கன்னு சொல்லி வரக்கூடிய எல்லா கம்பெனியுமே இவங்க மூடுனாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க, வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்க விடல. இதன் விளைவாக கம்யூனிஸ்டுகள் பவர்ல இருக்கும் பொழுது, அவங்க மாநிலத்துல பெருசா எந்த ஒரு தொழிற்சாலையும் வரல. அங்க வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டது. மேற்கு வங்கம் எடுத்துக்கோங்க, கேரளா எடுத்துக்கோங்க, இங்கெல்லாம் பெருசா தொழிற்சாலைகளே இல்ல. அதுக்கான ரீசன் என்னன்னா இவனுங்க தான். நாடு வளர்ந்துரும் சொல்லிட்டு இவனுங்க இது மாதிரியான காரியத்தை செஞ்சானுங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? வெறும் அவனுங்க ஒரு மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியை மட்டும் தடுக்கல, ஒட்டுமொத்த தேசத்துடைய பொருளாதார வளர்ச்சியுமே இவனுங்க திட்டமிட்டு தடுத்தானுங்க. சைனா கிட்ட நாம அடிமையா இருக்கணும், சைனா கிட்ட இருந்தா நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இவனுங்க வேணும்னு இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சானுங்க. இவனுங்க இது மட்டுமா செஞ்சானுங்க? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எவனுங்க கையில போச்சு? மார்க்சிஸ்ட் கிட்ட, மார்க்சிஸ்ட் வரலாற்று ஆய்வாளர்கள் கிட்ட போச்சு. அவனுங்க என்ன பண்ணானுங்க? ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் வரலாற்றையுமே திரிச்சானுங்க, அவதூறுகளா எழுதினானுங்க. நம்மள ஆண்டவனுங்க வந்தேரிகள், பிரிட்டிஷ்காரனுங்க, முகலாயர்கள், இஸ்லாமிய படையெடுப்பு, இவனுங்களை குறித்து பெருமையா புகழ்ந்து எழுதினானுங்க. இவனுங்க தேசபக்தர்களா? இவனுங்க தேசபக்தர்களான்றேன். இந்தியாவுடைய பழம் பெருமைகளை, பூர்வக்குடி வரலாறுகளை, இந்த மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினாங்க அப்படின்ற விஷயத்தை, முக்கியமான பல வரலாற்று பதிவுகளை இவங்க வேணும்னே நிராகரிச்சாங்க. சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான தேசிய தலைவர்களை இவங்க நிராகரிச்சாங்க. பட்டேல் மாதிரியான தலைவர்களுடைய வரலாறுகளை இவங்க மூடி மறைச்சாங்க. எஜுகேஷன்ல அவங்க குறித்தான எந்த ஒரு குறிப்பும் இவங்க எழுதவே இல்லை. சுத்தி நேரு காந்தி ஜின்னா சொல்லிட்டு சுத்தி அவங்கள பத்தி தான் எழுதி வச்சிருந்தாங்க. முகலாயர்களை குறித்து பெருமை எழுதியிருக்காங்க, பிரிட்டிஷ்காரங்களை குறித்து பெருமை எழுதியிருக்காங்க, நம்ம நாட்டு அரசர்களை கொடுங்கோலர்கள் எழுதியிருக்கானுங்க. இவனுங்க தேசபக்தர்களா? இவனுங்க இந்த நாட்டுக்காக வேலை பார்த்தவங்களா? இவனுங்க சுதந்திர போராட்ட வீரர்களா? இவனுங்க இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி சிறை சென்றவர்களா? இப்பேற்பட்ட கேடுகட்ட அயோக்கிய கும்பல்களுக்கு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவங்க தான் சரி. பாருங்க, வச்சு பொழந்து கட்டிட்டாங்க பாருங்க. பார்லிமெண்ட்ல கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே ஆகல, வச்சு வாங்குன்னு வாங்கிட்டாங்க. நீ மட்டும் கவர்டு கிடையாதுரா, ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டுகளுமே கவர்டு தான், இந்தியாவுடைய எல்லா கம்யூனிஸ்டுகளுமே கவர்டு தான் சொல்லி வச்சு வாங்கிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நான் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாலேயே என் மனசு குளிர்ந்து போச்சு. நீங்க கவர்டுன்னு சொல்லும் போது மனசுல என்ன மாதிரியான சந்தோஷம் தெரியுங்களா? ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி.